பலத்தை நிரூபிக்காத வரைக்கும் இது வெறும் பேச்சுதான் அப்படிங்கிறாரு. அப்படிதான் பார்க்கணுமா? அந்த ஸ்ட்ராட்டஜி சரியா? திமுக vs தாவேகா அப்படின்னு விஜய் பிரகடனப்படுத்தினது இல்லங்க. நான் இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ வரல. இது டே ஒன்ல இருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான். பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 இந்த கட்சி துவக்குகிறோம் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகம் அறிக்கை கொடுத்ததுல இருந்து நாங்கள் முதன்மை சக்தியோட அர்த்தம் நாங்க எல்லா தொகுதியிலும் நாங்க நிற்போம். இல்ல எங்க கூட்டணி அமைஞ்சா கூட்டணியோடைய தலைமையை நாங்க தான் தாங்கி இருப்போம். எங்களுக்கு சபார்டினேட்டா தான் மற்ற போர்சஸ் வரணும் அப்படிங்கறது அதை எகைன் மாநாட்டை டிக்ளேர் பண்றது. அப்படி இருக்கும் பொழுது முதல்ல இருந்தே முதன்மை சக்தி தான், பிரைமரி போர்ஸா தான் நாங்க உள்ளது களத்துக்குள்ளே வர்றோம். அதுல இப்போ ரவீந்திர துரைசாமி கேட்கிற மாதிரி நீங்க எல்லா தொகுதியிலும் நிற்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியா முன் வச்சுட்டு இருந்தாரு. அதற்கு பதில் அப்பொழுதே இருக்கு. பிரைமரி போர்ஸ் அப்படி சொல்லும் பொழுது 234 தொகுதியில் நிற்போம் அப்படிங்கிற பதில் தான். இப்பொழுது ஒரு சந்தேகம் அல்லது விமர்சனம் தொடர்ச்சியா வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இது அதிமுக கூட்டணி போறாங்க, அதிமுக அதெல்லாம் விமர்சிக்கல. ஆனா தமிழக வெற்றிக் கழகம் சொன்னது என்னன்னா, நாங்க கொள்கை எதிரியாக பாஜக, மத்தியில் ஆள்கின்ற பாஜக, அரசியல் எதிரியாக மாநிலத்தில் ஆள்கின்ற திமுக, இந்த 2 பேரை எதிரிகளாக பார்க்கின்றோம். அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த களத்துல இல்ல. அவங்க ஒருவேளை ஆளுங்கட்சியாக இன்னைக்கு அவங்க இருந்தாங்கன்னா அவங்க அரசியல் எதிரின்னு சொல்லிருப்போம். இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியா இல்லாத நேரத்துல அவங்களை நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்ல, அதை நம்ம கடந்து போவோம் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்ப சில விஷயங்கள் எழுந்தது. கூட்டணிக்கு போறாங்கன்னு சில இதழ்கள் எல்லாம் எழுதினாங்க, சில பேப்பர்ஸ் எல்லாம் முதல் பக்கத்துல செய்தியாக வந்தது. அந்த செய்தி வந்த பிறகு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை கொடுத்தார். இல்ல, அந்த மாதிரியான கூட்டணி எல்லாம் கிடையாது, அதிமுகவிற்கும் எங்களுக்குமான கூட்டணி இல்லை அப்படின்னு அப்பொழுதே அவர் தெளிவுபடுத்தினார். இது மறுபடியும் இல்ல, இது ரொம்ப இன்னும் கிளீனா வரணும் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் நேற்று அதை இன்னும் உறுதிப்படுத்துகின்ற மாதிரி இந்த களம் என்பது தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவிற்குமான களமாகத்தான் இருக்க போகிறது. அப்படிதான் நாங்க பயணிக்க போகின்றோம் அப்படிங்கறது. சட்டப்பேரவையில் இருக்கிற உறுப்பினர்களின் அடிப்படையில பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது அதிமுக. அதை தாவேகாக்கு கீழே பொசிஷன் பண்றது அப்படின்றது சரியா இருக்குமா? இல்லங்க, இன்னைக்கு கூட ஒரு இது நீங்க நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. சி ஓட்டர் சர்வே ஒன்னு சொல்றாங்க. சி ஓட்டர் சர்வேல முதல் இடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார், 2ஆம் இடத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இருக்கிறார், 3ஆம் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படிங்கறத சர்வே வந்திருக்கு. இப்போ தமிழக வெற்றிக் கழகம் இதை நம்பலாம் இல்லையா? தமிழக வெற்றிக் கழகம் அவங்க மாநாட்டில் பார்க்கும் முதல்வர் அப்படின்றத வச்சுதானே எடுத்தாங்க. அது கட்சி சார்ந்து எடுக்கப்பட்டது இல்லையா? இல்லங்க, இன்னைக்கு ஓட்டு என்பது யாருக்காக இருக்கிறது? இன்னைக்கு அதிமுக கட்சிக்கு ஓட்டு போடுறோமா, திமுக கட்சிக்கு போடுறோமா, அல்லது கட்சியை தலைமை தாங்குகிறவர்களுக்கு ஓட்டு போடுகிறோமா? இன்னும் சொல்லப்போனா கூடுதலாக சொல்லணும்னா தமிழக வெற்றிக் கழகம் என்பது விஜய் என்கிற ஒருவருக்காகத்தான் இந்த எல்லா மக்களும் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்ப அவர் முதலமைச்சர் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம்னு மக்கள் முடிவு பண்ண அந்த சாம்பிள் சைஸ் எல்லாம் புரியல. அனைத்து தொகுதிகளையும் அவர் நிற்க போறது இல்லையா? நிச்சயமா இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா அனைத்து தொகுதிகளிலும் சீமானவர்கள் நிற்க போறது கிடையாது. நீங்க இந்த கணக்கு அவங்களுக்கும் இருந்திருக்கும்ல. அவங்க ஒரு கணக்கு வைக்கிறாங்க. அந்த கணக்கின்படி நமக்கு அதிகமான வாக்குகள் இங்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நம்ம பிரைமரி போர்ஸா இருக்கலாம். நீங்க இந்த மாநாட்டில் சொல்லும் பொழுது கூட என் தலைமையை ஏற்று யாராவது வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அதற்கான அர்த்தமாக நான் என்ன பார்க்கிறேன்னா, அதிமுக கூட வரலாம், அதிமுக வந்தால் கூட ஆனா சபார்டினேட்டா தான் எங்களுக்கு இருக்க முடியும். நீங்க பிரைமரி போர்ஸா இருக்க முடியாது, எங்களுக்கான சபார்டினேட்டா இருக்க முடியும் அப்படிங்கறதா. இப்ப இன்னைக்கு அதுல ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. நீங்க அமித்ஷா போய் அதிமுக சந்திச்சிட்டாங்க. அவங்க சந்தித்த பிறகு இன்று இந்த காட்சிகள் எல்லாம் மாறிடுச்சு. நிச்சயமாக அதிமுகவிற்கும் பாஜகவுக்கான கூட்டணி தான் நடக்கும். அது எந்த மாற்றம் இல்லை. அமித்ஷா மறுபடியும் உறுதிப்படுத்திருக்காரு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து உறுதிப்படுத்துறாரு. அவர் அன்னைக்கே ட்விட்டர்ல ஒரு பதிவும் போட்டார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கு கொள்கை எதிரியாக டிக்ளேர் பண்ணிருக்கிற ஒரு பாஜகவோட நம்ம இந்த கூட்டணிக்கு போக முடியுமா? நிச்சயம் போக முடியாது. ஏன்னா மறுபடியும் எகைன் பிரைமரி போர்ஸா போக முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் அங்க இல்ல. அது என்டிஏ கூட்டணியில அதிமுக தான் பிரதான கட்சியாக இருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த என்டிஏல இருக்க மற்ற பிளேயர்ஸோ இல்ல பாஜகவோ இருப்பாங்க. அந்த கூட்டணிக்கு போக முடியாது. அப்போ இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கிற ஆப்ஷன் என்பது நம்ம தனிச்சு போக வேண்டிய அவசியம் இருந்தால் தனிச்சு தான் நம்ம போவோம். திமுக இருந்து யாராவது வரலாம். இது ஸ்டில் லாங் வே. இன்னொரு 9 மாசம் இருக்கு. 9 மாதத்திற்குள்ள ஒரு வாண்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வாண்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கு. திமுக இருந்து கட்சிகள் யாராவது வரலாம், என்டிஏல இருந்து யாராவது வரலாம், இல்ல தேமுதிக, அதிமுக, இந்த மாதிரி கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான. இன்னைக்கு இருக்கிற நிலையில அதிமுகவுடன் செல்வது என்ற சென்ஸ் அதிமுக நம்ம கூட வருவாங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவங்க போய் இணைஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அப்பொழுது இந்த களம் என்பது தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் திமுகவிற்குமான களமாக மாறிவிட்டது. நான் அவங்களை எதிர்த்து, இந்த அரசியல் எதிர்த்து தான் நான் இந்த களத்திற்கு வந்திருக்கேன். அதுல தொடர்ச்சியான களமாட இருக்காங்க. ஆனா அது சம்பந்தமாவோ இல்ல அதை எதிர்த்தோ எந்த ஒரு வார்த்தையும் வரலையா? அதிமுக குறைச்சு மதிப்பிடுறீங்களா நீங்க? இல்லங்க, அதான் அந்த கட்சி அப்படிதான் மதிப்பிடுறாங்க நான் நினைக்கிறேன். நீங்க முதல்ல அரசியல் எதிரியா டிக்ளேர் பண்ணதும் அதற்கு பிறகு கொள்கை எதிரி டிக்ளேர் பண்ணும்போது அதிமுகங்கிற பேச்சு வரலன்னா, அதிமுக இன்னைக்கு இந்த களத்தில் அவர்கள் பிரதான கட்சியாக இல்லை, முதன்மை கட்சியாக இல்லை. அவங்க எதிர்கட்சியாகத்தான் இருக்கிறாங்க. எதிர்கட்சியை நம்ம அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதை கடந்து போலாம். மற்ற கட்சிகள் யாரையுமே நம்ம ஒரு எதிர் சக்தியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு தான் பண்றாங்க. நாங்க இங்க வீழ்த்த வேண்டியது திமுக. ஒரு 40% இருக்காங்கன்னா
அந்த வாக்குகளை நாங்கள் குறிவைத்தால் தான் வெற்றி பெற முடியும். நீங்க முதன்மை அந்த சக்தின்னு சொல்லிய வாக்குகளை பிறகு குறிவைப்பது சரி, எதிர்க்கட்சி அப்படின்னு வரும்போது நாங்களும் இருக்கோம், நாங்க தான் களத்துல இருக்கோம்னு அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நீங்களும் எடுக்கிறீங்க. அப்ப அதுக்கும் மறுப்பு தெரிவிச்சு பேச வேண்டிய கடமை இருக்கு இல்லையா? இல்லங்க, அது அவரோட உரிமை. இப்போ நீங்க அவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற மாதிரி இந்த சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கட்சி இருக்கிறது. நீங்க வந்து ஆனா செயல்பாடுகள் மேல விமர்சனம் இருக்கு, எதிர்க்கட்சியாக நம்ம தொடர்வாங்க. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலும் புதிய தேர்தல் தான். நீங்க வந்து அன்டெஸ்டட் சொல்லி சொன்னாலும் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு தேர்தல் என்பது 2024 நடக்க போற தேர்தல் எல்லாருக்குமே புதிய தேர்தல் தான். திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், சுயேட்சையா இருக்கலாம், எல்லாருக்கும் புதிய தேர்தல் தான். இந்த புதிய தேர்தலை மக்கள் வந்து யார் அங்கீகரிக்க போறாங்க, யார் ஆளுங்கட்சியாக்க போறாங்க, யார் எதிர்கட்சியாக்க போறாங்க அப்படிங்கறத மக்கள் தான் டிசைட் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதிர்கட்சியில் எதிர்கட்சியை தான் தொடர் போகிறார்கள், ஆளுங்கட்சி தொடர் போகிறார்கள் வரலாற்றுல எங்கேயுமே கிடையாது. இதே திமுக வந்து 2014 எதிர்கட்சி கூட இல்லாம இருந்த சூழ்நிலை பார்த்திருக்கோம். நீங்க அதிமுக வந்து 2014 44% வச்சிருந்தாங்க, 2019 18% ஆன காட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கும். அப்ப யாருக்குமே ஒரு நிலையான வாக்கு வங்கி என்று ஒன்று இருக்கிறது. கூட்டணியாக இருந்தால் கூட கூட்டணி இருக்கிற காரணத்தினாலே நிலையான வாக்கு வங்கிங்கிறது இருக்காது. அது அப்படியே தான் இருக்கும்னா, போன வாட்டி வந்து என்டி என்ன சொன்னாங்க, 400 சீட்டுக்கு மேல நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்லி மோடி சொன்னார். பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லி சொன்னாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு, நீங்க மோடி அவர்களே வந்து முதல் 3 ரவுண்ட்ல வந்து பின்தங்க நிலைமை பார்த்தோம். அதனால அந்த பெர்சன்டேஜ்ங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகும், எந்த விதமான அவசியம் இல்லை. மக்களுக்காக கூடுதலாக தமிழக வெற்றி கழகம் இப்ப களமான போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பரந்தூருக்கு போனாரு. அதுக்கு பிறகு இந்த கூட்டங்களை தான் அவரை பார்க்கின்றோம். நான் முழுமையாக வரப்போகின்றேன், பல போராட்டங்களை கையில் எடுங்கன்னு சொல்றாரு. பல போராட்ட களத்திற்கு நானே வருகிறேன் என்று சொல்ல போகிறார். இதெல்லாம் வரும் பொழுதுதான் அவருக்கான வாக்கு வங்கி என்பது உயரும். இன்னைக்கு ஒண்ணு இருக்கான நிச்சயமாக இருக்கு. இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த வாக்குகள் அநேகமாக அப்படியே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய நேரடியான விமர்சனம் அப்படின்றது திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொல்ற மாதிரி 2வது இடத்திற்கான போட்டி அப்படின்னா அதற்கான பதில் சொல்ல வேண்டிய கடமையும் தாவேகாவிற்கு இருக்கு இல்லையா அப்படின்றதான் கேள்வி. நான் தொடர்ந்து வரேன்.